அண்மைச் செய்தி. தமிழக தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் களத்தில் இறங்கி வாகன சோதனை நடத்திய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சம்பந்தமான வீடியோ வெளியாகி இருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் களத்தில் இறங்கி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகு. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் தற்பொழுது நேரடியாக களத்தில் இறங்கி சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக சிகாமணி, தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருப்பதால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் கண்காணிப்பு தீவிரமாக நடந்து வருகிறது. 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக பணம் எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டிருப்பதாலும் வாக்காளர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்குவதை தடுக்கும் நோக்கிலும் நியமிக்கப்பட்டுள்ள பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் ஆகியோர் ராமநாதபுரத்தை அடுத்த அச்சுந்தன் வயல் அருகே உள்ள சோதனை சாவடி அருகே ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். கார்கள் மட்டுமின்றி அரசு பேருந்துகளிலும் ஏறி அதில் பயணம் செய்த பயணிகளின் பேக்குகளை திறந்து சோதனை செய்தனர். மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் நேரடியாக களத்தில் இறங்கி சோதனை செய்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு.